ஏமா ஆபீஸ் போயிட்டு வரேன். இல்ல உன் பொண்டாட்டி எங்க? ஏமா அவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதான் படுத்திருக்கா. சரி சரி நீ போ, நான் பாத்துக்கிட்டேன். என்னாச்சு இவளுக்கு? ஒரு நாள் படுக்க மாட்டாளா இப்படி? ஏன் சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு ஏன் இப்படி படுத்திருக்க? ஏத்தே ரொம்ப வயிறு வலிக்கு கொஞ்சம் உடம்புக்கு வேற முடியல. தே ஒரு அரை மணி நேரம் படுத்துட்டு எந்திரிச்சு வரேன். வந்து சோறு பொங்குது என்னதே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ கொஞ்ச நேரம் கண்ண மூடி படுத்து தூங்கு, நான் சோறு பொங்கிக்கிட்டேன். இன்னைக்கு அரை மணி நேரத்துல சொத்தையும் வெடிச்சாச்சு, குழம்பையும் வச்சாச்சு. நல்ல மீன் குழம்பு வாசமா இருக்கு. எக்கோ வசந்தியா, வா வா வசந்தி. ஆமா சின்ன பொண்ணு எங்க போனா? நீங்க சோத்த பொங்கி கறி வச்ச மாதிரி இருக்கு. அவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலம்மா, அதான் நான் அன்னைக்கு சோறு பொங்கி கறி வச்சேன். பாருங்க சின்ன பொண்ணுக்கு மாமியார நான் ஒண்ணு சொல்லுவேன், கொஞ்சம் நீங்க கவனமா கேட்டுக்கிடுங்க. என்னதுமா? நீங்க இப்படி எல்லாம் செய்து கொடுக்கறது நல்லா இல்ல, பாத்துக்கோங்க. நாளைக்கு இதே பழக்கமாயிருவான், உங்களையே வேலைக்காரி மாதிரி ஆக்கி போடுவா. அப்புறம் இந்த பாரு வசந்தி, இன்னைக்கு அவளை நான் மக மாதிரி பாத்தாதா அவ நாளைக்கு என்ன அம்மா மாதிரி நினைச்சு பாப்பா. தேவையில்லாத சண்டையே மாமியாளுக்கு மருமகளுக்கு இடையில உருவாக்கிட்டு போயிடாத, போ வெளியில. நமக்கு என்ன வந்துச்சு? இப்படி ஒரு மாமியார் கிடைக்க என்ன கொடுத்து வச்சிருக்கணும்.